இன்றைய காலை நான் வந்து அமர்ந்த உடனேயே அருமையான ஊழியர் பாடல் நடத்தி கொண்டு இருந்தார்கள். அந்த பாடலிலே அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதான் இன்றைக்கு இந்த முதல் ஆராதனையின் செய்தியாக இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, வனாந்தரத்திலே நம்மை ஞாபகம் இருக்கா நடத்தினவரை துதியுங்கள். வாசிப்போம். சங்கீதம் 136 சங்கீதம் 16 வசனம். 136 சங்கீதம் 16 எடுத்தவங்க வாசிங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து சொல்லாமல் இப்போ நான் சொல்கிறீங்களா? தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கப்படும் பெயர் வனாந்தரத்தின் தேவன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். 38-40 வருஷமாக எனக்கு கேட்டு பழக்கம், கேள்வி கேட்டு பழக்கம். இல்லை லெக்சராக இருந்திருக்கிறேன், டீச்சராக இருந்திருக்கிறேன், ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். அதனால் அந்த பழக்கத்தை மாற்ற முடியாது. எங்கேயும் கேள்வி கேட்டே இருப்பேன், நீங்கள் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வனாந்தரத்தில் நம்மை நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தின் தேவனாக இருக்கிறார். காட் இஸ் அ காட் ஆஃப் வில்டர்னஸ். வனாந்தரத்தின் தேவன். இந்த வனாந்தரம் என்கிற வார்த்தை வேதம் முழுவதும் காணப்படுகிறது. முதல் முறையாக எல்லாவற்றையும் வாசிக்க வேணால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பின்பு நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் முறையாக ஆதியாகமம் 16 அதிகாரம் 7 வசனத்தில் தான் முதல் முறை வனாந்தரம் என்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 16:7 ஆகார், அடிமை பெண்ணாகிய ஆகார் கைவிடப்பட்ட அளவாக போய் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு வசனம் அழகாக சொல்கிறது, கர்த்தருடைய தூதனானவர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தூதனானவர். நீங்கள் எங்கெல்லாம் இந்த தூதனானவர் என்கிற வார்த்தையை பார்க்குறீங்களோ அது வேறு யாருமல்ல, திருத்துவத்தின் 2வது நபராகிய ஆண்டவராகிய இயேசு. தூதன் என்று சொல்லலாம், கோடிக்கணக்கான தூதன் இருக்காங்க, அதிலே ஒரு தூதன் என்று சொல்லலாம். ஆனால் எங்கெல்லாம் தூதனானவர், இங்கிலீஷ் அழகாக போட்டிருக்கு பாருங்கள், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், LORD என்று சொல்லி கேப்ஸில் போட்டிருக்கு. அது எதை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசுவை இறங்கி வந்திருக்கிறார். அப்போ இதுதான் முதல் முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது, வனாந்திரம். வேதத்தினுடைய கடைசி புத்தகம் என்ன? இப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்க. பிரைஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் கேள்வி கேட்ட சொல்லாமல் இருப்பீங்களா? சரிதானே. ஸோ கடைசி புத்தகம் வெளிப்பட்ட தேசம். அதிலும் கூட வெளிப்படுத்தல் 17:3 அங்கே தான் வனாந்தரம் என்கிற வார்த்தை கடைசி முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:3 ஆண்டுடைய வார்த்தை சொல்லி, ஆவிக்குள் என்ன எங்கே கொண்டு போனாராம்? வனாந்திரத்திற்கு கொண்டு போனான், ஆவிக்குள். சரி, அப்போது வனாந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு அநேகருக்கு அதே கேள்வி ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவர் தான் பின்பற்ற, ஆண்டவர் தான் நேசிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம், ஏன் வாழ்க்கையில் வனாந்திரம் யோசிக்கலாம். வனாந்திரம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அதில் யாரும் விதிவிலக்கே கிடையாது. நான் வனாந்திரவையாக கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கு நல்ல செய்தி, வனாந்திரத்திலும் தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? கைகளை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்கள். வனாந்திரமான சூழ்நிலையிலும் கூட உங்கள் சூழ்நிலைக்கு வனாந்திரத்தை போல காணப்படலாம். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்படும், அந்த நிலையில் தேவன் நமக்கு நன்மை செய்வார். அதைத்தான் வேகமாக நாம் இந்த முதல் ஆறுதலை பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 21 திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21 அதிகாரம், ஜெனசிஸ் 21 21 அதிகாரம் 14 வசனத்தை வாசி கேட்போம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோள்களின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அவள் புறப்பட்டு போய், ஆகார் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த சம்பவத்தின் எல்லாம் நன்றாக தெரியும். அப்போ இதற்கு நான் கொடுக்கும் பெயர் குறிப்பு என்று சொன்னால், வனாந்திரத்தில் தேவன் நம்மை பராமரிக்கிறார். God provides in the wilderness. வனாந்திர தேவன் நம்மை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். சம்பவம் நன்றாக தெரியும். கைவிடப்பட்டவளாக இல்லையா, யாரை அவள் நேசித்தாளோ அவனே அவளை அனுப்பிவிடுவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆகாரின் கையிலே துருத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான், பிள்ளையை அனுப்பிவிட்டான். இனி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ எங்கேயாவது போயிடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அந்த நிலையிலே ஆகார் காணப்பட்டால் கைவிடப்பட்டவளாக. 14 வசனம் அப்படித்தான் வாசிக்கிறோம். பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அவள் என்ன செய்தாலும் அலைந்து திரிந்தாள். ஆபிரகாமை ஒருவளை நம்பி இருக்கலாம், பாடலாம் பாடினோம் இல்லையா, நம்பினவர்களெல்லாம் நம்மை கைவிடலாம். ஆபிரகாமை ஆகார் நம்பி இருந்தாள். அதே ஆபிரகாமே ஆகாரை அனுப்பிவிட்டான். So she was going through the loneliness. Nobody was with her. யாருமே இல்லை.
அவருடைய சின்ன பையன்தான் கூட இருக்கிறான். அந்த நிலைமையில் இருக்கிற அந்த நிலைமையில் அலைந்து திரிந்தால் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல 21:15 சொல்லுகிறது, 15 துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. நாட் ஓன்லி லோன்லினஸ் பட் ஆல்சோ எம்ப்டினஸ் இன் அவர் லைஃப். ஒரு வாழ்க்கையில இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. இருந்த கொஞ்சம் தண்ணீரும் அங்கே செலவழிந்து போனது. உதவியற்ற நிலைமையில் அவள் காணப்படுகிறாள். யாரும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு காலை ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையிலே காணப்படலாம். நீங்கள் யாரை நம்பி அவர்கள் ஒருவேளை கைவிட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வைத்திருந்த எல்லாம் செலவழிந்து போய்விட்டது. நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறீங்க, அது எப்படி செலவழிந்து போக தெரியவில்லை. அந்த நிலைமை நீங்கள் காணப்படலாம். அது மாத்திரமல்ல 21:16 சொல்லுகிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் என்ன செய்தாலாம், உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். She was crying bitterly. She was crying bitterly. சத்தமிட்டு அழுகிறாள். lift up her voice and wept என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அந்த நிலைமை நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு காணப்படலாம். எல்லாவற்றையும் இழந்தவர்களாக வந்திருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் நல்ல செய்தி, ஆண்டவர் அது நெகட்டிவாக அப்படி விட்டுற மாட்டார். நல்ல செய்தி என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்ற ஆண்டவர்? பயப்படாதே, பயப்படாதே. நம்பினவர்களை கைவிட்டு இருக்கலாம், இருந்ததெல்லாம் செலவழிந்து போயிருக்கலாம், இல்லை அழுவதற்கு பலெல்லாமல் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலையில் வருகிறது. வனாந்தரத்தில் தேவன் நம்மை பராமரிக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே. எல்லாரும் உன்னை கைவிட்டிருக்கலாம், பயப்படாதே. ஆண்டோடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை பயப்படாதே. சங்கீதம் 56:18 சொல்லுகிறது. சங்கீதம் 56:18 ஆண்டவர் நம்முடைய அலைச்சல் எல்லாம் எண்ணி இருக்கிறாராம். சங்கீதக்காரன் சொல்றாரு, நம்முடைய கண்ணீரையெல்லாம் அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறாராம். அதெல்லாம் அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, நம்முடைய கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைக்கிறார். அதுக்காகவே சில துருத்திகள் இங்கே அழகாக போட்டிருக்கு. அதை அவர் பாட்டிலில் போட்டு வச்சிருக்காரு. யுவர் டியர் இஸ் நாட் கோயிங் டு பி எ வேஸ்ட் ஒன், யுவர் டியர் இஸ் நாட் கோயிங் டு பி எ வேஸ்டட் ஒன். அந்த எல்லா கண்ணீரையும் துருத்தியிலே சேர்த்து வைக்க, எதற்காக? பதில் கொடுப்பதற்காக. விசுவாசிகள் அல்லேலூயா, உங்களை பராமரிப்பதற்காக அந்த கண்ணீரெல்லாம் கணக்கில் வைக்கிற. பயப்படாதே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை எங்கு வருகிறது? ஆண்டவருக்கு 21ஆம் அதிகாரம் அது 19 வருஷத்தில் பார்த்தீங்களா, 19, 21, 19 தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அதிலே போய் துருத்திலே தண்ணி நிரப்பிய பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆண்டு பார்த்தீர்களா, இதெல்லாம் இழந்து போனாலோ செலவழிந்து போயிடுச்சோ, அதற்கு பதிலாக ஒரு துருத்திக்கு பதிலாக கர்த்தர் ஒரு துறவையே காட்டுறார். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், துருத்திக்கு பதிலாக சொல்லுங்க துறவை கொடுக்கிறார். செலவழிஞ்சு போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கு கர்த்தர் துறவை காட்டுகிறார். கர்த்தர் நமக்காக துறவை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்காகவே தண்ணீர் நிரம்பிபடி தண்ணீர் துறவை வைத்திருக்கிறார். அப்பொழுது பிள்ளை குடிக்க கொடுத்தால் வேதம் அழகாக சொல்லுகிறது 20ஆம் வசனத்திலே, தேவன் பிள்ளையோடு இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே கவலைப்படாதே, கைவிடப்பட்டேன்னு சொல்லாதே, நான் உனக்கு எல்லாவற்றையும் எல்லாமா இருக்கிறேன், உனக்கு தேவையில்லாமல் நான் சந்திப்பேன், எதை இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. துருத்தியிலே தண்ணீரை வார்த்து கொடுத்த போது ஆண்டோடைய வார்த்தை வருகிறது, தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார், அந்த பிள்ளையை அவர் பலப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வனாந்தரத்திலே தேவன் நம்மை பராமரிக்கிறவர். எதெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாம் நிச்சயமாக திரும்ப பெற்றுக்கொள்வோம். அவர் காட் இஸ் ஒன் ஹூ ப்ரொவைட்ஸ் இன் த வில்டர்னஸ். பராமரிக்கிற ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய இளைய மகன், 2வது மகன் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு நாள் காலையில் எழுந்திருந்தான். காலையில் எழுந்தால் அவருடைய கண்ணில் ஏதோ சரியாக அவனை பார்க்க முடியல. நல்லா தான் படுத்து தூங்கினான். காலையில் எழுந்திருக்கும் போது அவனால் சரியாக பார்க்க முடியல. நாங்கள் அதை ரொம்ப லேஸாக எடுத்துக்கிட்டோம். அப்போல்லாம் ரொம்ப இந்த மெட்ராஸ் ஐ எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மெட்ராஸ் ஐ இங்கே இந்த கிளாஸில் சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு பையன் சொன்னான், சார் மெட்ராஸ் ஐ கிடையாது சார். என்னடா மெட்ராஸ் ஐ இல்லைன்னு சொன்னால், இனி மெட்ராஸ் ஐ இல்லை சார், சென்னை ஐ அப்படின்னு சொன்னான். நம்ம ஸ்டூடெண்ட் நம்மளோட ஸ்மார்ட்டாக இருப்பாங்க சார் தானே. ஸோ அது மாதிரி மெட்ராஸ் ஐ நினச்சிட்டு விட்டுட்டேன். நாங்களும் விட்டுட்டோம். சில நாட்கள் கழித்து இன்னும் அவனுக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. அவனால் கண் திறக்க முடியவில்லை. அப்போ தான் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போன, ஜெனரல் டாக்டர்கிட்ட கூட்டு போன ஃபிசிஷியன்ஸ்கிட்ட அவர் சொன்னார், ஏதோ பிரச்சனை இருக்குது போல், நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள் அப்படி சொல்லி அந்த ஜெனரல் ஃபிசிஷியன் சொன்னார். அப்போ என்னுடைய மகனை நாங்கள், இளைய மகன் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்ருக்கான். அப்போது அவனை கண் டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். பெஸ்ட்டுக்கு ஐ ஸ்பெஷலிஸ்ட் இன் சென்னை, அவர்கிட்ட கூட்டு போனோம். அவர் பார்த்த உடனே சொன்னார், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க,
இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, அப்படியே லேசாக எடுத்துட்டீங்களே. அவனுடைய கண் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய கார்னியாவிலே அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால் மெடிசன் கொடுக்குறோம், ட்ராப்ஸ் போடுறோம், அதுலேருந்து டிஷ்யூலாம் எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். ஆனால் ஐ கேனாட் அஷ்யூர் யூ அவனுக்கு பார்வை கிடைக்கும் என்று எங்களால் ஊர்ஜிதப்படுத்த முடியாது சொன்னார்கள். வனாந்திரத்தை போல தான் காணப்பட்டோம், எல்லாம் நம்பிக்கை இழந்து போய் காணப்பட்டோம். இந்த செய்தி எப்படியோ அன்பு தகப்பன் டிஜிஎஸ் ஐயாவுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, கிங்ஸ்லியுடைய இளைய மகன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. உடனே அவர் எங்களை வரவழைத்தார். அவர் வரவழைத்த உடனே அவன் தன் மடியிலே வைத்து கொண்டார். மடியில் வைத்துக்கொண்டு அவன் தலைமையில் கவிச்சு ஜெபம் பண்ணார். ஒன்றும் ஆகாது, ஒரே வார்த்தை என்ன சொன்னார், ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். தினமும் 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 டாக்டர்கிட்ட நாங்கள் தூக்கிட்டு தான் அவனை போவோம். அவனால் நடக்க முடியாது, ஏன்னா நடனா தடுமாறி கீழே விழுந்து விடுவான். தூக்கி கொண்டு போய் அந்த சேரில் உட்கார வைப்போம், டெஸ்ட் பண்ணி டாக்டர் பார்ப்பார், நோ இம்ப்ரூவ்மெண்ட், அப்படி தான் இருக்குது, கண்டினியூ அந்த ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவார். இப்படி தான் நாங்கள் காணப்பட்டோம். வனாந்தரத்து நிலைமையில் நாங்கள் காணப்பட்டோம். பல நாட்கள் இப்படியே காணப்பட்டோம். என்னுடைய மனைவியினுடைய என்னுடைய மாமியார் வீடு பெசன் நகரில் இருக்கிறது. அவரும் நல்ல எங்களுடைய மாமனார் நல்ல பைபிள் டீச்சர், பைபிள் ஜான் என்று பெயர், செக்ரட்டரியேட்டில் பெரிய ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்தவர். அவங்க வீட்டில் தான் என்னுடைய மனைவியை விட்டு நான் என்னுடைய கல்லூரி அலுவலுக்கு போய்விட்டேன். இருட்டு அறையில் தான் இருப்பான், ஒரு சின்ன லைட்டு கூட போட முடியாது. ஒரு 0 வாட்ஸ் போட்டால் கூட உடனடியாக அங்கே கத்துவான், ஐயோயோ ஆஃப் பண்ணுங்க, என்னால் பார்க்க முடியல சொல்லுவான். அப்போ அந்த இருட்டறையில் கதவுகள்லாம் பூட்டப்பட்ட நிலைமையில் தான் தினமும் காணப்படுவோம். என் மனைவி தன்னுடைய லீவெல்லாம் போட்டு கூடவே இருந்தால் இந்த நிலைமை காணப்பட்டது. வனாந்தரத்தை போல் எங்களுக்கு நிலைமை காணப்பட்டது. பல நாட்கள் இப்படியே தான் இருந்தோம். ஒரு நாள் நாங்கள் வேதத்தை வாசிக்கும்போது, குடும்பமாக வாசிக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அருமையான பாடல் பாடினோம். தேவனுடைய வாக்கு மிக முக்கியமானது. வார்த்தையிலே சொன்னதை செய்கிறவர். இன்றைக்கு நாங்கள் வாசிக்கும்போது எங்களுடைய எரேமியா அந்த குடும்ப பகுதியில் வாசிக்கும்போது எரேமியான் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருந்தோம். எரேமியா 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அதில் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 37 வாசி கேட்போம். எரேமியா 37. ஐயோ ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை பொல்லாத நாள் இல்லை, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். ஆமென். அந்த நாள் பெரியது, அது எப்படிப்பட்ட காலம், இக்கட்டு காலம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். He shall be saved out of it. It should be in the time of trouble, but he shall be saved out of. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டோம். என் மனைவிக்கு ஒரு பழக்கம் உண்டு, கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தா அதில் உடனே அண்டர்லைன் பண்ணி டேட்டு போட்டு வச்சுருவோம். கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் செய்வான்னு சொல்லிவிட்டு. ஏற்கனவே தகப்பனா டிஜிஎஸ் ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தை வந்து இதை பிடித்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஜீசஸ் கால்ஸ்லேருந்து. டிசம்பர் 25 அன்னைக்கு, நீங்கள் டிசம்பர் 25 இந்த சென்னையில் ஒரு முக்கியமான சபையில் அன்பு தகப்பன் டிஜிஎஸ் ஐயா அவர்கள் செய்து கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் சர்வீஸ் அன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சர்வீஸு. அந்த இங்கிலீஷ் சர்வீஸில் நீங்கள் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் என்று எனக்கு கூப்பிட்டார்கள். அப்போது கால் வந்துச்சு. அப்போ சொன்னாங்க, நீங்கள் டிஜிஎஸ் ஐயாவுக்கு மொழிபெயர்க்க வேண்டும், அவர் தமிழிலே பேசுவார், நீ அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும். எப்போ அப்படின்னா இதே மாதிரி தான் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி காலை அந்த ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க. சென்னையிலே மிக பிரசித்தி பெற்ற சபை. இன்றைக்கு சபையில் ஆயிரக்கணக்கான சபை அங்கத்திலே கொண்டு காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சர்வீஸ் அவங்க பேசுகிறாங்க. ஸோ நானும் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், நான் போயிட்டு வச்சா அப்படின்னு. அப்போ சொன்னால், தாராளமாக போங்க, ஊழியம் தான் நம்ம முக்கியம், நான் பார்த்துக்கிறேன் இல்லையா, அவன் தூங்கிட்டு தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒய்ஃபை அனுப்பினான். நான் போயிருந்தேன் டிஜிஎஸ் ஐயா விட்டு பக்கத்தில் நின்று. அப்போவும் கேட்டார், எப்படி இருக்கான் தம்பி, கர்த்தர் கிருபையினால் முன்னேறி கொண்டிருக்கிறது நான் சொன்னேன். அப்போது அந்த ஊழியத்தை நான் போகும்போது இருட்டு அறையிலே விட்டுட்டு போனேன். கிட்டத்தட்ட 6 மணிக்கு அங்கே அந்த சர்ச்சுக்கு போனேன். போயிட்டு அவருக்கு மொழிபெயர்த்தேன். கிருபை எனக்கு சாக்கியம் கிடைத்தது. மொழிபெயர்த்து அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு திரும்பின கிட்டத்தட்ட எல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு போகிறது 10 மணி ஆகிடுச்சு. காலையில் 10 மணி ஆகிடுச்சு. 10 மணிக்கு நான் போனேன். நான் கண்ட காட்சி என்ன தெரியுமா? என் மகன் அந்த அறைக்கு வெளியே, வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய கைகளை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவனுடைய கண்கள் நேராக சூரியனை பார்த்துக்கு நேராக இருந்துச்சு. நான் கிட்ட போய் கேட்டேன், ஜெஃப்ரி வாட் ஹேப்பன், என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்டேன். சொன்னா, டேடி ஐம் ஆல் ரைட், சம்படி டச்டு மீ. அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, தேவனுடைய ஊழியன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அவனோட கண்ணை தொட்டு சுகமாக்கினார். அடுத்த நாள் 25th இல்லையா, டாக்டர்கிட்ட போக முடியாது, அதனால் அவருக்கும் லீவு.
எங்களுக்கும் இல்லை, சர்ச்செல்லாம் நம்முடைய கிறிஸ்மஸ் அதனால் போக முடியல. 26th அன்றைக்கு நாங்கள் போகிறோம். அது வரைக்கும் 24th வரைக்கும் தூக்கிட்டு தான் போனோம். ஆனால் அன்றைக்கு அங்கே போகிறோம், அவனாகவே ஓடி போனான். டாக்டர்கிட்ட அவனே ஓடி பார்ப்போம். டாக்டர் கேட்டார், என்னாச்சு உனக்கு, வாட் ஹேப்பன், கம் ஐ வில் டெஸ்ட் யுவர் ஐன்னு சொல்லி உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணார். அவர் சொன்னார், சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட், ஏதோ நடந்துருச்சு, உன்னுடைய கண் பார்வை தெளிவாக இருக்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திடாமல் அவர் ஒரு நான் கிறிஸ்டியன், அவர் கிறிஸ்தவர் கிடையாது, ஃபேமஸ் டாக்டர். he became the first vice chancellor of the அந்த யூனிவர்சிட்டிக்கு, மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர். அப்போ அவர் வந்து ஃபேமஸ் டாக்டர், நான் கிறிஸ்டியன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எப்போ நடந்துச்சு உனக்குன்னு கேட்டார். உனக்கு எப்போ நடந்துச்சு? அப்போ என் மகன் சொன்னான், நேற்று டாக்டர் அப்படின்னா. 25 நேற்று. ஓ நேற்றா, 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கா? ஜீசஸ் தான் உனக்கு சுகமாக்கியிருக்காரு, ஜீசஸ் ஒன்லி ஹீல்டுன்னு சொல்லி அந்த நான் கிறிஸ்டியன் சொல்லுகிற வார்த்தை. எங்கள் வனாந்தரத்திலே தேவன் எங்களை பராமரித்தார். ஹல்லேலூயா. எங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக உங்களுக்கு செய்வாரா? கைத்தட்டி அவருக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்வார், உங்களுக்கும் அதை செய்வார். ஆகாரை போல நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், பெயர் சபை வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. God provides in the wilderness. God provides. கர்த்தர் நமக்கு அந்த பாதுகாவலே எல்லாவற்றையும் பராமரிக்க தேவனாய் காணப்படும். ரெண்டாவதாக இன்னொரு வசனத்தை வாசி கேட்போம். ரெண்டாவது கர்த்தர் செய்கிற காரியம் உபாகமத்தின் புத்தகம் வாசி கேட்போம். உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். உபாகமம் 11:4-5. எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளையும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்திரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் ஆபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேல் எல்லாருக்கும் அவர்களுக்குள்ள இருந்த அனைவருடைய சகல பொருள்களையும் விழுங்கும்படி செய்கிறதையும் அறியாமலையும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை, இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். போதும் போதும். 4-5. நீங்கள் இவ்விடத்திற்கு வரும்பொழுது அவர் உங்களுக்கு வனாந்தரத்திலே செய்தது. முதலாவது நான் என்ன சொன்னேன், வனாந்தரத்தில் நம்ம ஆண்டு என்ன செய்யற, நம்ம என்ன செய்கிறாராம், பராமரிக்கிறார். காட் ப்ரொவைட்ஸ், காட் ப்ரொவைட்ஸ். காட் ப்ரொவைடட் டு ஏகார். ஆகாருக்கு கொடுத்தார். எல்லாம் தலைவணிந்து போன பிறகு கர்த்தர் கொடுத்தார், அவளுக்கு நன்மையானதை செய்தார், அவர் பிள்ளையை வாழ வைத்தார். எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? ரெண்டாவதாக நான் வாசிக்கிற பகுதியிலே பார்த்தது போல உபாகமம் 11:5 சொல்கிறது, நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்தரத்திலே செய்ததையும். கர்த்தர் செய்த மகத்தான கிரியைகள் எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. ரெண்டாவதாக வனாந்தரத்தை தேவன் நம்மை பாதுகாக்கிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. God protects in the wilderness. Not only God provides in the wilderness, but He protects in the wilderness. வனாந்தரத்தில் நம்மை பாதுகாக்கிற தேவன். சம்பவம் நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பி விட்டார்கள். அவள் முன்பாக செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோனின் சேனை வருகிறது. அதையும் கூட நாம் பாடலாக பாடினோம். அவர்கள் விசுவாசத்தோடு கால் வைக்கிறார்கள். மோசே தன் கோலை நீட்டிய போது செங்கல் நன்றாக பிறக்கிறது. அவங்க அப்படியே வட்டாந்தரப்போ நடந்து போகிறாங்க. ஆனால் வனாந்தரத்தில் அவங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பல எதிரிகள் வந்து அந்த லிஸ்டெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் அங்கு வந்தது. எகிப்தின் சேனைகள், குதிரைகள் அவங்களை பின்தொடர்ந்து வருகையிலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். வனாந்தரத்தில் தேவன்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார், அவருடைய தேவையெல்லாம் சந்தித்தார். யாத்ராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14:3 வசனம் வாசி கேட்போம். யாத்ராகமம் 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வனாந்தரம் அவர்கள் என்ன செய்தது? அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அப்படி நீ கீழே வந்தீங்கன்னா 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? வனாந்தரத்திலே அவர்கள் தேவைகள் மத்தியிலே காணப்படுகிறார்கள். அவளுக்கு வேறு வழியே தெரியல, என்ன செய்ய தெரியவில்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் அவளை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாத்தாராம்? எல்லாருக்கும் தெரியும்.
பகலிலே எதை கொடுத்தார்? மேக ஸ்தம்பத்தை கொடுத்தார். இரவில் என்ன கொடுத்தாரு? அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார் இல்லையா? த்ரூ த பில்லர் ஆஃப் கிளவுட், த்ரூ த பில்லர் ஆஃப் ஃபயர், காட் ப்ரொடெக்டட் தம். காட் ப்ரொடெக்டட் தம். அவள் எந்த சேதம் வராமல் பாதுகாத்தார். இன்றைக்கு தேவன் வனாந்தரத்தில் நாம் இருக்கும்போது எதிரிகள் வரலாம், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எகிப்தியரை போல வரலாம். சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட பெயரே அவன் திருடன் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 10:10 வாசிக்கிறோம். திருடனாகிய பிசாசு திருட வருகிறான், அழிக்க வருகிறான். அவற்றின் மத்தியில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பிள்ளை சுற்றிலுமாக வேலி அடைக்கிறார். ஒரு சேதம் அணுகாமல் அவளை பாதுகாக்க தேவனாக இருக்கின்றார். நாம் எதற்கும் கவலைப்பட அவசியமில்லை. பலவிதமான எதிர்ப்புகள், போராட்டங்கள் வரும். அவற்றின் மத்தியில் நாம் அவ்வளோதான் நினைப்போம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சுன்னு யோசிப்போம். இனி என்னாலே வாழவே முடியாதுன்னு யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அந்த நேரத்திலே பாதுகாக்க தேவனாக இருக்கின்றார். நம்முடைய ஆவியை பாதுகாக்கிறார் இல்லையா? பாவத்து நிமித்தம் நம்முடைய ஆவி கெட்டு போயிடுச்சு, ஆவி செத்து போயிடுச்சு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆவியிலே நாம் மரித்து போயிருக்கோம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி தன் ரத்தத்தை சிந்தி நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய பிள்ளையாக நம்ம மாற்றியிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! ஆத்மா பாதிக்கப்படுகிறது. அந்த ஆத்மாவையும் கர்த்தர் மாற்றி அவருடைய சிந்தையை நமக்குள்ளே கொடுக்கிறார். அவரை போல் நம்மை மாற்றுகிறார். சரீரத்தில் பலவீனங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது ஆண்டவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்க தேவனாக இருக்கின்றார். ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பாதுகாக்கிறார். நீங்கள் கெட்டுப்போவதில்லை. ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலுமாக உங்களுடைய ஆவி பாதுகாக்கப்படுகிறது, உங்கள் ஆத்மா பாதுகாக்க, உங்கள் சரீரம் பாதுகாக்கப்படுகிறது. எல்லாவற்றுமாக அவர் தன் சொந்த ரத்தத்தை நமக்கு சிந்தையோட பிள்ளையாக மாற்றியிருக்கின்றார். எதற்கும் கவலைப்பட அவசியம் இல்லை. சோர்வுகள் வரும், ஆனால் கவலைப்படாதீங்க. எல்லா நேரத்திலும் நமக்கு அவர் பாதுகாக்க தேவனாக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று வேதம் வாசிக்க சத்தம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிளட் ஆஃப் ஜீசஸ், விக்டரி இன் தி பிளட் ஆஃப் ஜீசஸ். அதை செய்கிற ஆட்டு ரத்தனாலுமே பாதுகாக்க தேவனாக இருக்கின்றார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. எதிர்ப்புகள் வர ஒருமுறை மார்ட்டின் லூத்தர் என்ற தேவ மனிதர் மிகுந்த சோர்ந்து போய் காணப்பட்டார். ஆண்டவரனை கைவிட்டாரா, எனக்கு இனிமே அப்படிதானா, இப்படி இருக்க வேண்டும் சொல்லி சந்தேகத்தோடு கூட சோர்வுல இருக்கிறான். சாத்தான் அவர் செய்த பாவத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக காட்டுகிறான். ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி அவன் போட்டுட்டே இருக்கான். மார்ட்டின் லூத்தர் அதை பார்க்க இன்னும் சோர்வு வருகிறது. ஆனால் மறுபக்கத்தில் விசுவாசம் அவருக்குள் வந்தது. ஹல்லேலூயா. விசுவாசம் அவருக்குள் பெருகியது. திடீரென்று அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. 1 யோவான் 3:7 வசனம் ஞாபகம் வருது. இயேசுவின் ரத்தம், அவர் குமாரன இயேசு ரத்தம் என்ன செய்கிறது? நம்முடைய பாவத்தை நம்மை சுத்திகரிக்கிறது. பிளட் ஆஃப் ஜீசஸ் கிளென்சஸ் ஃப்ரம் ஆல் சின்ஸ், ஆல் அன்ரைச்சியஸ்னஸ். அந்த வசனத்தை சொல்லி இயேசு ரத்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. உடனடியாக இயேசு ரத்தம் சொன்ன உடனே சாத்தான் ஓடி போயிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நீ கவலைப்படாதீங்க. உங்களை சேதப்படுத்துவதில்லை, சேதப்படுத்த முடியாது. உங்களை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினியாக இருக்கின்றார். விசுவாசிக்கிறீர்களா? கையில் தட்டி அவர் மகிமை செலுத்த பார்க்கலாம். ஆண்டவருக்கு நீங்கள் சோர்ந்து அவசியம் இல்லை. வனாந்தரமான சூழ்நிலை மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாக்க தேவனாக இருக்கின்றார். God protects us in the wilderness. Not only He provides, but He also protects us. நமக்கு தெரியும் வனாந்தரத்தில் அவருக்கு எதுவுமே இல்லை. மன்னாவை அவர் பொழிஞ்சார். மன்னா அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. அவங்க ஒரு பிரயாசம் செய்யவே இல்லை. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் காலையில் போய் அந்த மன்னாவை கேத்தர் பண்ண வேண்டும். அதான் செய்கிறோம். ஆலயத்தை வரும்போது தேவன் மன்னா எல்லாமே போஷிக்கிறாராக இருக்கின்றார். கவலைப்படாது. அதுதான் தேவன் ஆலயத்தை நாம் நாடி வர வேண்டும். வார்த்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும். வார்த்தை நமக்கு மன்னாவாய் காணப்படுகிறது. எல்லா நேரத்திலும் பாதுகாப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை வனாந்தரத்திலே மன்னாவை போஷித்தவர் அதை பிறகும் அவளை கைவிடவே இல்லை. கானான் தேசத்தோடு பிரவேசிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு அந்த தேசத்தின் கனிகளால் போஷிக்கிறார். God protects all the time. God's protection is always around you. உனக்கு உருவாக எந்த ஆயுதம் என்ன செய்யும்? வாய்க்காதே போம். வசனத்தை கிளைம் பண்ணி நம்ம சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டும். வார்த்தையெல்லாம் தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். வனாந்தரத்திலமை பாதுகாக்க தேவனாக இருக்கின்றார். முதலாவதாக என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலமை பராமரிக்கிறார். He provided Hagar. வனாந்தரத்திலமை என்ன செய்கிறார்? இரண்டாவதாக பாதுகாக்கிறேன். protects in the wilderness. எதிரிகள் சூழ்ந்து வந்தார்கள். எகிப்தின் சேனையெல்லாம் வந்தது. கர்த்தர் அவர்களை விலக்கி காத்து மீட்டார். இன்றைக்கு தேவன் நமக்கும் நன்மை செய்ய வல்லவராக இருக்கின்றார். மூன்றாவதாக ஒன்றை பார்த்து ஜெபிக்க வரும். மூன்றாவதாக மார்க் சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டு வரும்போது அங்கும் வனாந்தரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். மார்க் 8, 2, 3, 4. சரி, மத்தேயு சுவிசேஷம் 15, மத்தேயு 15, 32, 33. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32, 33.
அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய வனாந்திரமான சூழ்நிலையிலே இயேசுவை தேடி ஜனங்கள் கூட்டமா வந்துட்டாங்க. அவருடைய வசனத்தெல்லாம் கேட்கிறாங்க, போதகத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாள் போனதே தெரியல, நேரம் போனதே தெரியவில்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவங்க தூரத்தில் வந்திருக்காங்க, வனாந்திரமான இடத்துல இருக்கிறாங்க. இவங்களை எப்படி அனுப்பக்கூடாது? பட்டினியாக வீட்டுக்கு நான் அனுப்பவே கூடாது. ஆண்டவர் வனாந்திரத்தில் நமக்காக பரிதாபப்படுகிற தேவன். God pities us in the wilderness. Not only God provides in the wilderness, not only God protects in the wilderness, also God pities us. தேவன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறாராம். என்னென்னா மற்றவங்களாம் முகத்தை பார்த்து எடை போடுறாங்க. திரளான கூட்டம் வந்துருச்சுன்னா அரசியல்வாதிகளுக்கு என்ன எண்ணம் வரும்? நமக்கு நிறைய ஓட்டெல்லாம் வந்துடும் அப்படின்னு யோசிப்பாங்க. திரளான கூட்டம், பிஸ்னஸ் பை பீப்புள் திரளான கூட்டத்தை பார்த்து என்ன யோசிப்பாங்க? இன்றைக்கி நல்லா பிஸ்னஸ் ஆகிடுன்னு யோசிப்பாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. திரளான ஜனங்களை கண்டு வேதம் சொல்கிறது, அவர் மனதுருகினார், அவர்களுக்காக பரிதபித்தார். இவங்க என்ன தேடி வந்திருக்காங்க, அவங்க வெறும் கையை அனுப்பக்கூடாது. இன்றைக்கு நாம் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். உங்களை வெறும் கையை அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக பரிதபிக்கிறார். உங்கள் மீது அவர் அக்கறையாக இருக்கின்றார். ஊழியக்காரருக்கு அவர் பரிதபி தேவன் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவின் ஊழியத்தினுடைய முக்கியமான வார்த்தைகள், அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தைகள் மனதுருக்கம், மனதுருக்கம், மனதுருக்கம். அன்பு தகப்பன் டிஜி சையா அவர் வாழ்க்கையில் தற்கொலையினராக போய் கொண்டிருந்தார். சித்தப்பா மூலமாக அதில் இயேசு பற்றி அறிந்து கொண்டு, சிலுவை காட்சி அறிந்து கொண்டு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். 7 ஆண்டுகள் பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணார். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 1962ஆம் ஆண்டிலே இயேசு அவருக்கு தோன்றினார். குடும்ப ஜெபத்திலே இருக்கும்போது தோன்றினார். 3 மணி நேரம் இயேசு அவருக்கு காட்சி அளித்தார். வரப்போறதுக்கு எல்லா காரியத்தையும் சொன்னார். கடைசியில் சொன்னார், இந்த உலகம் என்னுடைய அன்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது, அன்பை யாரிடத்திலுமே காணவில்லை. அந்த என்னுடைய அன்பின் இருதயத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ஐ கிவ் யூ மை ஹார்ட் ஆஃப் லவ், மை ஹார்ட் ஆஃப் லவ். என்னுடைய அன்பின் இருதயத்தை உனக்கு கொடுக்குறேன். ஜனங்களுக்காக நீ முன்று நின்று ஜெபிக்கும் போது உன் கண்ணீரை, அவங்க பிரச்சனைக்கு அஞ்சு ஜெபம் பண்ணும்போது உன் கண்ணீரை கண்டு ஜனங்கள் மீது பரிதாபப்பட்டு நான் அவளை குணமாக்குவேன். அவர்களுக்கு என்னெல்லாம் கேட்க அதெல்லாம் செய்வேன் என்ற வாக்கு கொடுத்தார். அக்டோபர் 10, 1962 அன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்திருக்கும் குடும்பத்தின் மூலமாக நிறைவேறி வருகிறது. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். வனாந்தரத்தில் மற்றவங்களாம் சொல்கிறாங்க, இவங்களை அனுப்பிச்சிருங்க, எப்படியோ போட்டோம், எங்கே போனோம் போய் சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. சீஷர்களே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஏசு சொல்கிறாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஜீசஸ் பிட்டீஸ் ஃபார் யூ திஸ் மார்னிங். இந்த காலையில் உங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். அவங்க தேவையெல்லாம் சந்திச்சார். அவருடைய தேவையை சந்தித்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து அவங்களுக்கு என்ன வேண்டுமோ. இந்த இடத்துல 7 அப்பங்கள்னு போட்டிருக்கு. மட்டும் மார்க் 8. இன்னொரு சம்பவத்தில் அந்த தெரிந்த சம்பவம் 5 அப்பம் 2 மீன். இந்த சம்பவத்தில் 7 அப்பங்கள் அதை கொடுக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஒருவரும் பெருமையாக போகவில்லை. உங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். ஜீசஸ் பிட்டீஸ் ஃபார் யூ, ஜீசஸ் பிட்டீஸ் ஃபார் யூ. அதற்காக அவரே அந்த வனாந்திர வழியாக கடந்து சென்றார். நம்மை வனாந்திரத்திலே பாதுகாப்பதற்காக, வனாந்திரமே பராமரிப்பதற்காக, நம்ம மீது பரிதப்படுவதற்காக இயேசு வனாந்திர வழியாக கடந்து சென்றார். அவரும் கைவிடப்பட்டார். ஜீசஸ் ஆல்சோ வென்ட் த்ரூ த வில்டர்னஸ். வனாந்திரத்தில் அவர் சோதிக்கப்பட்டார் இல்லையா? பிசாசு அவரை சோதிக்கிறான். சோதனையை ஜெயித்து அவர் இல்லையா ஜெயத்தோடு கூட வெளியே வருகிறார். சிலுவை என்கிற வனாந்திரம். எல்லாரும் அவரை கைவிட்டார்கள். சீஷர்கள்லாம் கூட இருப்பேன்னு சொன்னவங்களாம் ஓடிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. யாரை நம்பியிருந்தவர் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் பிதாவும் கூட அவரை கைவிட்டு விட்டார். அதனால தான் சிலுவையில் அவர் கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? மை காட் why you have forsaken me? இயேசுவே வனாந்த வழியாக உனக்கு எனக்காக சென்றார். நல்ல செய்தி என்ன? அந்த வனாந்த ஊடாக கடந்து சென்று வெற்றியோடு கூட உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, சாபத்தை எல்லாம் முறித்து, பாவத்தை எல்லாம் மேற்கொண்டு, பாவத்தின் பரிகாரியாக இயேசு வனாந்த வழியாக கடந்து சென்று நமக்காக இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஆண்டவர். யாரும் என்னை பற்றி யாருமே அக்கறைப்பட மாட்டான்னு சொல்கிறீங்களா? nobody cares for me, nobody has any pity for me, everybody is finding fault. எல்லாம் குற்றம் தான் சொல்கிறாங்க, இது சரியில்லை அது சரி சொல்கிறாங்க. நல்ல செய்தி, இயேசு உங்களுக்காக பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். உங்கள் மீது அக்கறை, உங்களுக்கு நிலைமை அவருக்கு தெரிந்து அவர் எப்படி வெறுமையை அனுப்பிவிடாமல் அவளை போஷித்து அனுப்புகிறார். God pities, Jesus pities for you. This evening in the morning God wants to experience all this in your life. உங்கள் வாழ்க்கை இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற மனது முடியும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்ம எல்லாம் செய்து முடிப்பார். கடைசி ஒன்று பார்த்து ஜெபிக்கலாம். ஏசாயா 32ஆம் அதிகாரம்
32:15 வாசிப்போம். ஏசாயா 32:15 ஐசியா 32:15 வாசி கேட்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். வனாந்தரம் யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வனாந்தரம் என்னவாக மாறும்? செழிப்பான வயல்வெளி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வனாந்தரம் அப்படி இருக்க போவது இல்லை. அந்த ரகசியம் என்ன? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும். அதுக்காகத்தான் நாம் பரிசுத்தன் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை நான் அதிகமாக வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு அத்தனை ஒவ்வொரு அபிஷேக விரும்புகிறார். வனாந்திரம் வயல்வெளி எல்லாம் மாறும் இல்லையா? வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளியாக மாறும். கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? எந்த சூழ்நிலை இருந்தாலும், வனாந்தரத்து சூழ்நிலை இருந்தாலும் அங்கும் நம்மை அவர் பராமரிக்கிறவர். வனாந்தரத்தில் நம்மை பாதுகாக்கிறவர். நம்ம இது அக்கறையாக இருந்து நம்முடைய வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிறார். உன்னதத்தில் ஆவி ஊற்ற மட்டும். இந்த கர்த்தர் ஆவியை நம்மீது ஊற்ற விரும்புகிறார். உங்களை அபிஷேக விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நிரப்பும். என் நிலைமையெல்லாம் நமக்கு தெரியும். என் நிலைமை எப்போ எந்த வழியில் போகிறேன்னு நமக்கு தெரியும். எல்லாம் மாற்ற வல்வர். கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, என்னை முழுது ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி.